பொங்கல் ஃபங்க்ஷன் செம்மையா இருந்துப்பா. உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ஜங்கி பாய்ஸ் தான் ராக் சென்டர் ஸ்டேஜ். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. எங்க போயிட்டானுங்க அவனுங்க? IC Private 464 Captain Jagdish reporting sir. Damn it. இதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. Yes sir. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம். இத்தனை வருஷமா நம்ம டான்ஸ் இல்லாம வெறும் கான்செப்டை வச்சே பேர் வாங்கிட்டு போறதா பேசிக்கிறாங்க, பர்டிகுலர்லி லேடிஸ். அதனால இந்த 10th anniversary நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். Okay sir. Who are we? Genki boys. Who are we? Genki boys. Jai Balaya. Jai Balaya. Jai Balaya. Jai Balaya. Right la. Right. Variya. 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 நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். வணக்கம்ங்க. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. யோ மேனேஜர், 10th year செலிப்ரேஷன் நடக்குது, சீனியர் கெங்கி பாய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? முதலாளி, உங்களுக்காவது 10th year செலிப்ரேஷன் தெரியுது, எனக்கு அதுவே நீங்க சொல்லிதான் தெரியும். அதை விட கண்ணா, சம்பந்தமே இல்லாம நீ ஏன் கேப்டன் கிட்ட பிளஸ் சுத்திட்டு இருந்த? இல்லையா, இப்பெல்லாம் கேப்டன் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ற சீசன், அதனாலதான். யோ மிலிட்டரி, நீ எங்க? இல்ல, வழக்கமா கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூப்பிடுவாங்க. இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லன்ட்டாங்க. அதான் சும்மா கெஸ்டா வந்து நின்னுட்டு போலாமேன்னு. ஓஹோ, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மை டியர் கெங்கி பாய்ஸ், 10th year செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. காசு இல்லைண்ணே, காசு. டோன்ட் வரி பாய்ஸ், இனி வர எல்லா செலிப்ரேஷனையும் ருசி ஸ்பான்சர் பண்ணும். என்ன தம்பி ஃபீலிங் சார்? அவர் போய் ரொம்ப நேரம் ஆகுது, அதான் லம்பா வாங்கிட்டீங்கல்ல, போய் உங்க செலிப்ரேஷனை கன்டினியூ பண்ணுங்க. Did
அட பாவீங்களா, படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டீங்களா? இப்ப பாரு நாக் அவுட் ஆகி கிடக்குறீங்களே. ஏன் எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாதா? மைக்கேல் ஜாக்சன் செத்ததுல இருந்து எந்த மேடை ஏறக்கூடாதுங்கிற வைராக்கியத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா நான். அசனே இப்போ நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் ஏதோ ராங்காக வந்தது. இல்ல டாக்டர், கான்செப்ட் இல்லாம ஆடாதீங்க. பித்த உடம்பு தாங்காதுன்னா கேட்குறானுங்களா பாருங்க, மட்டையாகி போய் கிடக்குறானுங்க. வயசாகுது இல்ல. எவ்வளோ வயசான என்னையா? லயன் இஸ் ஆல்வேஸ் a lion. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அசனே ஒன்று கவனிச்சிங்களா? இன்னைக்கு இன்னும் தளபதி சாங் வரல. அப்போனா என்ன அர்த்தம்? கெங்கி பாய்ஸ் இன்னும் மட்டை ஆகலைன்னு அர்த்தம். போடுறா தளபதி சாங்க. ஐயோ டேய், என்னடா கண்ணுங்களா நீங்க அசத்திட்டீங்களா? டேய், ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு கான்செப்டை பண்ணி அசத்துருவானுங்க. இந்த வாட்டி கான்செப்டே இல்லைன்னு நினைச்சா அதையே ஒரு கான்செப்டா வச்சு பண்ணானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அப்ப இன்னொரு வாட்டி கெங்கி பாய்ஸ் நல்ல ஒரு கரகோஷத்தை குத்துருவோமா? அடி ப்ளீஸ். வருஷம் இதையே வச்சு செமையா பண்றாங்க போல. கலக்குங்கப்பா. தேங்க்யூ. கண்டிப்பா கெங்கி பாய்ஸ் எப்பயுமே ராக் சேராங்க. அதுவாப்பா, அதில் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட் மாதவன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரா, அப்புறம் சந்தோஷ்னு சொல்லிட்டு சூப்பராக கோரியோ பண்ணுற ஒரு யங்ஸ்டர் இருக்காரா, அதுக்கப்புறம் ஒரு சூப்பராக டெடிகேட் பண்ணுற ஒரு நல்ல டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கா. அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா எப்போவுமே ராக் பண்ணிடுவாங்க.